ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற டேர்ம்ஸை பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தாரு. ஸ்டாக் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அந்த டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கான டேர்ம்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கான டேர்ம்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு டேர்ம்ஸும் பற்றியும் நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்க்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் வீடியோட லென்த் பெருசாகிடும். ஸோ அதனால் ஃபண்டமெண்டலாக என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு புல்லிஷ்னால என்னன்னு தெரியாது, பியரிஷ்னால என்னன்னு தெரியாது, வால்யூம்னா என்னன்னு தெரியாது, லாங் பொசிஷன்னா என்னன்னு தெரியாது, ஷார்ட் பொசிஷன்னா என்னன்னு தெரியாது, அதை பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் எல்லாத்தையும் பற்றியும் கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான கேள்விகள் எல்லாம் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதுக்கு நான் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேன். மோரோவர் நீங்கள் என்கிட்ட பர்சனலாக ஏதாச்சும் பேசணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது, அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி தாராளமாக கேட்கலாம். பட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ வாங்க இப்போதைக்கு நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோட டேர்ம்ஸ் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் டெக்னிக்கலோட டேர்ம்ஸை பற்றி பார்ப்போம். பின் குறிப்பு இதில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ், ஸ்டாக்ஸ், அதே மாதிரி எல்லா ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் வந்து செட் ஆகும். உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் அதிகமாக ஸ்டாக்ஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதனால் வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஸ்டாக்ஸ் மட்டும் தான் செட் ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லா ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் செட் ஆகும். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுனா புல்லிஷ். நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, ரிலையன்ஸ் வந்து புல்லிஷாக இருக்குது, ஐடிசி வந்து புல்லிஷாக இருக்குது அப்படின்னு. புல்லிஷ் அப்படின்னா நேற்று க்ளோஸ் ஆன ப்ரைஸை விட இன்னைக்கு அதிகமாக க்ளோஸ் ஆச்சுன்னா அந்த ஸ்டாக் இன்னைக்கு புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், ரிலையன்ஸ் வந்து இன்னைக்கு 2000 rupeesல க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு 2050 இல்லை 2100 க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ரிலையன்ஸ் வந்து புல்லிஷாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். இதுவே புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னா ரிலையன்ஸ் லாஸ்ட் 1 இயராக 1000 ஸ்டார்ட் பண்ணி இப்போது 2000 இருக்குது அப்படின்னா அது வந்து புல்லிஷ் ட்ரெண்டு. ஏன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. புல்லிஷ் அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஏறுதுன்னு அர்த்தம். இப்போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான பியரிஷை பற்றி பார்ப்போம். பியரிஷ் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் நேற்று க்ளோஸ் ஆன ப்ரைஸை விட இன்னைக்கு கம்மியாக க்ளோஸ் ஆச்சுன்னா பியரிஷ். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது அப்படியே புல்லிஷ்க்கு ஆப்போசிட் சைடு. புல்லிஷ் அப்படின்னா மேலே போகிறது, பியரிஷ் அப்படின்னா கீழே வர்றது. இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்கேம் 1992 சீரீஸில் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் அப்படின்னா காளமாடனும், பியரிஷ் அப்படின்னா கரடின்னு எடுத்துப்பாங்க. காளமாடு எப்போவுமே முட்டி மேலே தான் தூக்கும், அதே மாதிரி கரடி எப்போவுமே ஆள் அடித்து கீழே தான் தள்ளும். ஸோ உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் அப்படின்னா ஒரே டைரெக்ஷனில் ஸ்டாக் போகிறது தான் வந்து ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி புல்லிஷ், பியரிஷ்னு சொல்லியிருந்தோம். புல்லிஷ்னா என்ன, மேலே போகிறது, அப்போனா அப் ட்ரெண்டுன்னு அர்த்தம். பியரிஷ்னா என்ன, கீழே போகிறது, அப்போனா டவுன் ட்ரெண்டுன்னு அர்த்தம். இதில் மூணாவது வகையான ஒரு ட்ரெண்ட் இருக்குது, அதுதான் சைட்வேஸ் ட்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷாகவும் இருக்காது, பியரிஷாகவும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி 2000 க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். நாளைக்கு அதே ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 2100 க்ளோஸ் ஆகுது. அடுத்த நாளைக்கு அதே ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா 1900 க்ளோஸ் ஆகுது. அப்படின்னா இப்போ என்னாச்சுன்னா இந்த இடத்துல ஒரு இன்டிசிஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஏரியா வந்து நம்ம சைட்வேஸ்ன்னு சொல்லலாம். சைட்வேஸ் எப்பவுமே ஒரு ரேஞ்சாகவும் ஃபார்ம் ஆகும், இல்லை டே வைஸ்லேயும் ஃபார்ம் ஆகும். இதை பற்றி மோர் டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்ப்போம். ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை அண்ட் லோ. இப்போது ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஜூனில் ஒரு 5000 ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதே ஸ்டாக்கு 5000 4000 வந்திருக்கு, 4000 3000 வந்திருக்கு, 3000 அகெயின் இந்த வருஷம் ஜூனில் வந்து 5000 வந்திருக்கு. ஸோ போன வருஷம் ஜூனில் வந்து 5000 வந்திருக்கு, அதே ஸ்டாக்கு இந்த வருஷம் ஜூன்லேயே வந்து 5000 வந்திருக்கு. அப்படின்னா இந்த 1 இயரில் 52 வீக்கை வந்து டச் பண்ணியிருக்கு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். போன வருஷம் ஜூனில் அந்த ஸ்டாக் வந்து 5000 போயிருக்கு, அதே ஸ்டாக் இந்த வருஷம் ஜூன்லேயே வந்து 5000 வந்திருக்கு. இதுதான் 52 வீக் ஹைன்னு சொல்லுவாங்க. இதுவே 52 வீக் லோ அப்படின்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடு. சேம் ஸ்டாக் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupeesல ட்ரேட் ஆயிருக்கு, அதே ஸ்டாக் 1000 2000 3000 4000 போயிட்டு அகெயின் இதே ஜூன் அன்னைக்கு 1000 rupees வந்திருந்ததுன்னா அது வந்து 52 வீக் லோன்னு சொல்லுவாங்க. இதை எதுக்கு பார்ப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டை பார்க்கறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஒரு வருஷத்தில் அந்த ஸ்டாக் வந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு, எவ்வளோ தூரம் வந்து கீழே வந்திருக்கு, அதே மாதிரி அகெயின் இந்த ஸ்டாக் வந்து மேலே போகுமா இல்லையா அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து பார்ப்பாங்க. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை
ஆல் டைம் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் டைம் ஹை அப்படின்னா ஒரு ஸ்டாக் அது லிஸ்ட் பண்ணதுலேருந்து இப்போ எவ்வளோ தூரம் வரைக்கும் ஹை போயிருக்கோ அதுதான் ஆல் டைம் ஹைன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் 100 rupeesல வந்து லிஸ்ட் ஆகிருக்கலாம். அந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட ஒரு 2000 வரைக்கும் போயிருந்து அகெயின் வந்து அது இப்போ 1500ல ட்ரேட் ஆகிருக்கலாம். இப்போ அந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 2000 rupees. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆல் டைம் லோ அப்படின்னா இது வந்து ஆல் டைம் ஹையோட ஆப்போசிட் சைடு தான். இப்போது ஒரு ஸ்டாக் 100 rupeesல லிஸ்ட் ஆகிருக்கு. அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees வரைக்கும் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 200லையோ 300லையோ ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போது அந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் லோ என்னது அப்படின்னா 50 rupees தான். உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறது மூலிமா அந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கு, எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு அப்படின்னு நம்ம கிளியர் கட்டாக அனலைஸ் பண்ண முடியும். இதை வந்து பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்டாக் ஏன் கீழே போச்சு, ஏன் மேலே போச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். 6th வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட் அண்ட் லோயர் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. அப்பர் சர்க்கியூட், லோயர் சர்க்கியூட் அப்படின்னா ஒரு ஸ்டாக் இல்லைனா இண்டெக்ஸ் ஒரு ட்ரேடிங் செக்ஷனில் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் மேலே போகணும், இவ்வளோ பர்சன்டேஜ் தான் கீழே வரணும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை வந்து யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்மளதுல யார் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்எஸ்சியும் பிஎஸ்சியும் தான் வந்து ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சராக இருக்காங்க. இவங்க தான் வந்து அந்த லிமிட்டை வந்து செட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் 2000 ரூபாயில் ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்டாக் இன்னைக்கு 20% மேலே போயிருச்சு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2400 ரூபா கிட்ட போயிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து அதோட ஃப்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளால் அந்த ஸ்டாக்கில் வந்து ட்ரேட் பண்ண முடியாது. இப்போது அந்த லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு மட்டும் தான் ரைட்ஸ் இருக்குது. அவங்க தான் வந்து லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ட்ரேடிங் செக்ஷன் மட்டும்தான், அதாவது ஒரு நாளைக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் டேக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்கியூட் லிமிட் அகெயின் 20% ஆகிடும். இது எதுக்கு முக்கியமாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அன்ஃபார்ச்சுனேட்லி உலகத்தில் வந்து ஏதாவது ஒன்று ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் உடனே கிராஷ் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஷ் ஆகும்போது சிலர் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொத்தமாக எல்லாரும் க்ளோஸ் பண்ணி போகும்போது சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப லாஸில் போயிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த லிமிட்ன்ற ஆப்ஷனை வந்து கொண்டு வந்தாங்க. 7th வந்து பார்த்தீங்கன்னா லாங் பொசிஷன். லாங் பொசிஷன் அப்படின்னா ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் பை பண்ணி 1 monthலேருந்து 1 year வரைக்கும் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து லாங் பொசிஷன். சில ட்ரேடர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா 3 நாள் 4 நாள் ஹோல்டு பண்ணாலே லாங்குன்னு சொல்லுவாங்க. அது அவங்கவுங்க கன்வீனியன்ட்டுக்கு அவங்கவுங்க சொல்லிக்கிறது தான். பட் ரியலான ட்ரூத் என்னென்னா ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி லாங்காக ஹோல்டு பண்ணுறது, அதை வந்து 1 monthலேருந்து 1 year வரைக்கும் ஹோல்டு பண்ணி செல் பண்ணுறது தான் லாங் பொசிஷன் சொல்லுவாங்க. 8th வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பொசிஷன். ஷார்ட் பொசிஷன் அப்படின்னா இதை வந்து நம்ம ஷார்ட் செல்லிங்னு கூட சொல்லுவோம். ஷார்ட் செல்லிங் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். அதை பற்றி நம்ம ஒரு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனாக இப்போ வந்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் 200 ரூபாயில் ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் அனலைசிஸில் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அந்த ஸ்டாக்கோட வேல்யூ 150 வரைக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, அந்த ஸ்டாக்கை 200 ரூபாயில் வந்து செல் பண்ணிடுறீங்க. செல் பண்ணிவிட்டு அகெயின் அந்த ஸ்டாக் வந்து 150ல் வந்த உடனே பை பண்ணி அந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்றீங்க. இதோட ஆவரேஜான 50 rupees தான் உங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கும். அது எப்படி, என்கிட்ட ஸ்டாக்கே கிடையாது, நான் எப்படி செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கிளியராக புரியுது. இப்போது அதை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம பார்ப்போம். அஜித், விஜய், சூர்யான்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போது அஜித் வந்து ஒரு மொபைல் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. விஜய் வந்து ஒரு மொபைலை செல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இதுக்கு நடுவில் இருக்கிற மீடியேட்டர் தான் பார்த்தீங்கன்னா சூர்யா. இப்போது சூர்யா என்ன பண்ணுறாருன்னா அஜித்துக்கிட்ட மொபைலை வித்துறாரு இந்த சென்ஸ் 10,000 ரூபா வாங்கிடுறாரு. நீ 10,000 ரூபாய் கொடுப்பா, நான் போயிட்டு உனக்கு மொபைல் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி மொபைலை வந்து செல் பண்ணிடுறாரு. செல் பண்ணிவிட்டு அந்த 10,000 ரூபாய் வாங்கிட்டு விஜய் கிட்ட போயிட்டு பேரம் பேசுறாரு. பேரம் பேசி ஒரு 9,000க்கு அந்த மொபைலை வந்து வாங்குறாரு. 9,000க்கு அந்த மொபைலை வந்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து அஜித் கிட்ட கொடுத்துட்றாரு. இப்போது 10,000ல் அவர் பேரம் பேசி 9,000க்கு அந்த மொபைலை வாங்கினாரு. அப்போது 1000 ரூபாய் அவருக்கு லாபம். இதுதான் வந்து ஷார்ட் செல்லிங். இதை புரிஞ்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் எப்படி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து மேலே போனால் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் கீழே போனாலும் உங்களால் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அதுதான் யதார்த்தம். நீங்கள் ட்ரேட் பண்ண அதை வந்து கற்றுப்பீங்க. இப்போது நான் ஷார்ட் செல்லிங்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் செல் பண்ணுற ஷேர்ஸ் எல்லாமே அந்த ட்ரேடிங் டே க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே ஸ்கொயர் ஆஃப் பண்ணி நீங்கள் ப்ரோக்கரேஜ் கிட்ட கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 200 ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கீங்கன்னா அதே 200 ஸ்டாக்ஸ் வந்து பைபேக் பண்ணி அந்த ப்ரோக்கரேஜ் கிட்ட கொடுத்துடணும். இல்லை ப்ரோக்கரேஜே க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெவி ஃபைன்ஸ் போடுவாங்க. ஸோ அதனால் அந்த ட்ரேடிங் டே எண்ட் ஆகிறதுக்குள்ள
ஸ்கொயர் ஆஃப் பண்ணி உங்கள் brokerage கிட்ட அந்த ஷேர்ஸை வந்து கொடுத்துருங்க. ஷார்ட் செல்லிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்ட்ராடே மட்டும் தான் பண்ண முடியும். கேஷ் மார்க்கெட்டில் டெரிவேட்டிவ்ஸில் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். 9th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆஃப். ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னா நீங்கள் ஒரு சில ஸ்டாக்ஸில் வந்து லாங் பொசிஷன் எடுத்திருப்பீங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் லாங் பொசிஷன்னா என்ன அப்படின்னு. ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணி 1 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் ஹோல்டு பண்ணி செல் பண்ணுறது தான். அது வந்து 1 இயருக்கு அபோவ் கூட நீங்கள் ஹோல்ட் பண்ணி செல் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். பட் மினிமம் ஒரு 1 இயர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த ஸ்டாக்ஸை வந்து ஃபுல்லாக செல் பண்ணி அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறது தான் ஸ்கொயர் ஆஃப்னு சொல்லுவாங்க. இதுவே ஷார்ட் செல்லிங்க்கு ஸ்கொயர் ஆஃப் என்னென்னா அந்த ஸ்டாக்ஸை வந்து பைபேக் பண்ணி அந்த brokerage கிட்ட கொடுக்கறது தான் வந்து ஷார்ட் செல்லிங்கான ஸ்கொயர் ஆஃப்னு சொல்லுவாங்க. 10th வந்து பார்த்தீங்கன்னா OHCL. OHCL அப்படின்னா ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாக் எப்போ ஓப்பன் ஆச்சு, எவ்வளோ தூரம் ஹை போச்சு, எவ்வளோ தூரம் லோ போச்சு, எவ்வளோ தூரம் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த டேட்டா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து டெய்லி பேசிஸில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மணி கண்ட்ரோல்லாம் போய் பார்க்கலாம். ஒரு சில ஸ்டாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அன்றைக்கி அந்த ஸ்டாக் எப்போ ஓப்பன் ஆச்சு, எவ்வளோ தூரம் ஹை போச்சு, எவ்வளோ தூரம் லோ போச்சு, அதே மாதிரி எப்போ க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் கிளியராக பார்க்கலாம். 11th வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். வால்யூமை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பட் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சிம்பிளான டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா வால்யூம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஒரு ட்ரேடிங் செக்ஷனில் பை அண்ட் செல் பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து வால்யூம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 லட்சம் ஷேர்ஸ் வந்து பை பண்ணியிருப்பாங்க, 5 லட்சம் ஷேர்ஸ் வந்து செல் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த நாளோட ரிலையன்ஸோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 10 லட்சம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ரிலையன்ஸோட வால்யூம் வந்து 10 லட்சம்லாம் இல்லை, அதுக்கு மேலேயே இருக்கும் அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும் தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் ஃபண்டமெண்டலாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதுவே ஃபண்டமெண்டலில் அட்வான்ஸ் லெவலில் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நிறை குறை எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷனோட நிறைய கண்டென்ட் வந்து பார்ப்போம். அன்டில் தென் பாய்.